அனைத்து பண்பாட்டு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளி எதை பற்றினது பார்த்துட்டிங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த், அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய 5வது பாகம் தான். இந்த 5வது பாகத்தில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன், எதை பற்றி உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா, அதாவது இந்த சிறைச்சாலை, சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அப்புறம் அனாதை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள், அப்புறம் இன்னும் பார்த்துட்டோம்னா உடல் உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து வரக்கூடியவங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு மேம்பட்ட வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தான். அந்த விஷயத்துல அந்த ஒரு தலைப்பு அடிப்படையாக வச்சு பேசுகிற விஷயத்துல நான் முதல்ல எடுத்துக்க போகிறது இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் தான். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக சிறைச்சாலைகள் இருக்குது. அந்த சிறைச்சாலைகளில் அவங்க செஞ்ச குற்றத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு கால வரையறையில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே தங்க வைக்கிறாங்க. ஆனால் தங்க வைக்கப்பட்டு அவங்க இந்த தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்கிறாங்க, இன்னொன்று அவங்களுக்கு அவங்க தண்டனை ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு வர்றது எந்த மாதிரியான மனநலத்தினுடைய அடிப்படையில் அவங்க குற்றத்தை செய்கிறாங்க, ஒரு தண்டனை பெறுவதற்கான அந்த குற்றத்தை செய்யறதுக்கு அவங்களுடைய மனசு ஒரு மனநிலை அமைதுன்னா அந்த மனநிலை எந்த ஒரு ஆரோக்கியத்தினுடைய குறைபாட்டோடைய அமைப்புல அடிப்படையில் அந்த மனநிலை அமையுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுல இந்த சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா, சிறைச்சாலை பெரும்பாலும் அப்படிங்கிறது ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க குற்றங்கள் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த அந்த வயதினருக்கு 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்கள உட்கார வைக்கிறதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே இந்த சிறைச்சாலைகள் இருக்குது. ஆனால் 18 வயதுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அவங்கள தண்டனை பண்ணிட்டாங்கன்னா, அவங்க குற்றங்கள், அதாவது தண்டனை வாங்கிட்டாங்க, குற்றங்கள் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள சீர்திருத்த பள்ளிகள் இருக்கு. ஆனால் அவங்க குற்றங்களுக்கான தண்டனையை அனுபவிக்கிற காலகட்டங்களில் கால வரையறையில் அவங்க எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கிறாங்க, இன்னொன்று நம்ம உடல்ல நம்ம மூளைக்கு சிந்தனைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய மூளையில இருந்து நமக்கு கிடைக்கிற இதுதான். அதில் நம்ம மூளைக்கு எந்த மாதிரியான ஊட்டச்சத்து நமக்கு அந்த ரத்தோட்டம், அப்புறம் இன்னும் தூக்கம், அப்புறம் இன்னும் ஊட்டச்சத்து பொருட்கள் இதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் அதில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அமையுது, எந்த மாதிரியான ஒரு எதிர்மறை சிந்தனைகள் அமையுது, எதிர்மறை சிந்தனைகளை அமைக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த எதிர்மறை சிந்தனைக்கு முக்கியமான காரணம் நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறது தான். நான் பார்த்த வரைக்கும், நான் எடுத்த தகவல்களினுடைய அடிப்படையில், இன்னொன்று நான் செஞ்ச என்னுடைய குழு செஞ்ச ஆய்வினுடைய அடிப்படையில் இதுக்கு கிடைச்ச தகவல். ஏன்னா இந்த நரம்பு அப்படிங்கிறது எதனால் பாதிக்கப்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது, நேரத்துக்கு சாப்பாடு இருக்காது, ஒரே இடத்துல உக்காந்துருப்பாங்க, சரியாக நடக்க முடியாது, சரியாக உடல் உழைப்பு இருக்காது, அங்கேயும் இங்கே நகர்ந்து போயிட்டு வர முடியாது. இன்னொன்று, அதாவது நான் எப்போ சொல்கிறேன்னா சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன். ஆனால் இந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலான்னா, இங்கே சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு நம்ம சாதாரண மக்களுக்கு எப்படி 3 மாதத்துக்கு ஒருக்கா ரத்த தானம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு தேர்வு இருக்குதோ, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கும் கொடுக்கணும். இன்னொன்று, இந்த சிறைச்சாலையில் சிறை கைதியாக இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம, ஏன்னா அவங்க கைதியாக இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தான். சாதாரண சாப்பாட்டுக்கு என்ன அரசாங்கம் செலவு பண்ணுதோ அதை விட அதிகமாகவோ இல்லை அதை விட அதே அளவோ இல்லை அதை விட குறைவாக தான் நம்ம ஊட்டச்சத்தான பொருட்களுக்கு செலவு பண்ண போகிறோம். அதை விட அதிகமாக என்றைக்குமே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அதிகமான செலவுகள் எதுக்காக பண்ணுறாங்கன்னா போதையை அனுபவிக்கிறதுக்காக தான் நிறையா செலவுகள் பண்ணுறாங்க. அதுவும் வருமானம் அப்படிங்கிறதுல அதிகமான வருமானம் எதுக்கு போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, போதை பொருட்களை வாங்குறதுக்கு, போதை பொருட்களை வாங்கி அதை உட்கொள்றதுக்காக தான் நிறைய செலவு பண்ணுறாங்க. ஏன் அந்த போதை பொருட்களை வாங்குறாங்கன்னா, சரியாக நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய மூளை அவங்களுக்கே ஒரு பின்னூட்டம் கொடுத்து என்ன ஆகுதுன்னா, போதை பொருட்களை உட்கொண்டா நல்லா வேகமாக வேலை செய்யலாம், நல்லா துரிதமாக சிந்திக்கலாம், நிறைய விஷயங்கள், நிறைய யோசனைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம்
பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் போட்டிகள் அதிகமாயிடுச்சு. போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் நம்ம பெரும்பாலானவங்கள திறமை இருக்கிறவங்களுக்கு போதை வஸ்துக்களை போதைப் பொருட்களை கொடுத்து அவங்கள நாசம் பண்ணுறதை விட சரியாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு, வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வேலை இல்லாமல், அதாவது அவங்க கனவுகள் லட்சியங்கள் எதிர்பார்ப்போடைய அடிப்படையில் ஒரு வேலைக்கு போட்டிக்கு வந்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கலனாலும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான இதை நம்ம அமைச்சு கொடுக்கலாம். அப்படி ஒரு விஷயத்தில் தான் இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறதுமே வருது. ஏன்னா சமூகத்தில் இருந்து தங்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கலன்னா பெரிய அளவில் தவறான வழியில் தான் போகிறாங்க. அது காரணம் அவங்களுக்கு சரியான ஒரு ஆரோக்கியமான உடல் கட்டமைப்பு ஏற்படுறதில்ல. ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் உடலில் மரபணுக்கள் இருக்குது, ரத்தம் இருக்குது. ரத்தத்தில் சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளாஸ்மா, செல் தட்டுகள், ஹீமோகுளோபின் இது எல்லாம் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரியான உட்பொருட்கள் இருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் தவறு செய்யறதுக்கான காரணமும் அடிப்படையில் ஒன்றா தான் இருக்குது. பிரிவினைவாதங்கள், தேச துரோகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வந்து ஒரு நாட்டுக்குள்ளார புகுந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டங்கள், வன்முறைகள் எல்லாம் ஏற்படுத்துதுன்னா உங்களுடைய நாட்டில் நீங்கள் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த பிரிவினைவாதங்கள், தீவிரவாதங்கள் போன்ற ஒரு தேச விரோத செயல்கள், இல்லைன்னா தேச விரோத கும்பல்கள்னே நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நான் மற்ற 4 பகுதி அல்லது பாகங்கள் வரைக்கும் என்னோட காணொலியில் சொல்லியிருக்கிற விஷயங்களுடைய லிங்க்கு எல்லாம் அதாவது இணையதளத்தினுடைய இந்த இணைப்புகள் எல்லாத்தையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில், இந்த காணொலியினோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே பதிவிடுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு அந்த காணொலியிலெல்லாம் பாருங்கள். அதாவது சின்ன வயசுல இருந்து இன்னொன்று வயது முதிர்ந்ததுக்கு அப்புறமும் எப்படி உடல்நிலையினுடைய ஆரோக்கியங்களை மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய இந்த காணொலியை உங்களுக்கு புரியாதவங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறத விட புரியாத மக்கள் நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முந்தைய பகுதியினுடைய அந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மக்கள் இப்போ ஒரு 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 தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா மக்கள் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரிட்டிஷ்காரங்களால கட்டாயப்படுத்தப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டாங்க. ஏன்னா போதை பழக்கங்களுக்கு தள்ளப்பட்டாங்க, உந்தப்பட்டாங்க. ஆனால் அந்த கட்டமைப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா முன்பு இருந்ததை விட இப்போ இருக்கிற இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் நம்ம இன்னும் வந்து உறுதியாக அதை மேம்படுத்தலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இதன் பிறகு எதிர்காலத்தில் நம்மளை யாரும் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா அந்த கட்டமைப்பை தகர்த்து இல்லை நம்மளை மாற்றக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட முடியாது அப்படிங்கிறது ஒரு உறுதியாக நம்ம சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த சிறைச்சாலை, அப்புறம் சீர்திருத்த பள்ளிகள், அப்புறம் அனாதை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள், அதுக்கு பிறகு பார்த்துட்டோம்னா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய போராளிகள், இன்னும் யாரெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுட்டு அந்த தவறுகளை சரியாக சுட்டி காட்டாமல் தட்டி கேட்காதனால இது பேசணும், அதாவது எப்படி பேசணும், எப்படி நாகரிகமான எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்தும் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட்டு வந்து அதை தாண்டி வராங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி தங்களுடைய தவறை தாங்களே உணர்ந்து தாங்களே ஒத்துக்கணும். இந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு துணிச்சல் வரணும். அப்படி அந்த ஒரு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு சிறு குழந்தையிலேருந்து ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை மரபணு சோதனை பண்ணணும். அந்த மரபணுனுடைய கட்டமைப்பு என்ன விகிதத்தில் இருக்கணும், குறைந்தது 85% இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா அது இல்லாமல் போனதுக்கு யாரெல்லாம் காரணம், இந்த சூழ்நிலையை குற்றவாளிகள் யார் தங்களுடைய கடமைகளை செய்யலை. இப்போ ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்கள்னா அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு வந்தது, சத்துணவு என்ன பண்ணுனாங்க, இலவச முட்டைகள் உணவு கொடுத்ததில் என்னென்ன வேலைகள் பண்ணிட்டாங்க, இது எல்லாத்தையும் நம்ம தோண்டி நம்ம அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தணும். நம்ம எந்த அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பை நம்ம தோண்டி நிறைய ஆய்வுகளை ஏற்படுத்தி
அதில் ஒரு ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளை நம்ம அஸ்திவாரமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்காலத்தில் குடிமக்களுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆரோக்கியமான உடல் கட்டமைப்பே அவங்களுக்கு தேவையான சிந்தனையை இயற்கை ரீதியாக சிந்தனை மூளையில் எழுப்பிடும். அப்படி எழுப்பும்போது என்ன ஆகும்னா யாரும் அவங்க போய் தேடி விடைக்காக ஒரு நீதிக்காக அவங்க அலையணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. அரசாங்கம் நம்மளுடைய அரசியலமைப்பு கொண்டு வர நலத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும், நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஒரு சீராக நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநல குறைபாடில் வந்த ஒரு விஷயந்தான் என்னன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், ஒரு 10 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது. இந்த 10 வயசுல இந்த இந்த விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும், 15 வயசுல இதை பண்ணியே ஆகணும், 20 வயசுல 25 வயசுல கல்யாணத்தை பண்ணியே ஆகணும். அதில் குறிப்பாக இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு என்னன்னா ஒரு திணிக்கப்பட்ட விஷயமாகவே இருக்குது. கல்யாணம் ஆகலைன்னா இந்த கல்யாணம் ஆன திருமணமாகி குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்ட சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நான் ஏற்கனவே பல காணொலிகள்லாம் சொல்லியிருக்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய ஒரு சமூகம் கெட்டு போகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. நியாயப்படி பார்த்துட்டோம்னா அந்த திருமணமானவர்கள் திருமணம் ஆகாத சமூகத்தினரை ஒரு குழந்தை மாதிரி நடத்தணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்க்கணும், அவங்களுக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கணும், நல்ல விஷயங்களை அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை அவங்க பேசணும். இப்போ ஒரு திருமணம் ஆகலைன்னா என்ன, தனியாக இருக்கும்போது எந்த கவலைகளோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் உட்படாமல் யாரையும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக இருக்கிறியா, அதுக்கான ஒரு கட்டமைப்பு ஒரு வாழ்வியல் முறை உனக்கு கிடைச்சிச்சா இப்படிங்கிறதெல்லாமே பார்த்து சொல்லணும். அதை விட்டுவிட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையா, ஒரு போய் நீ தான் பொண்ணை தேடணும், நீ தான் வந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும், கல்யாணம் ஆனால் தான் வந்து உனக்கு சமூகத்தில் மதிப்பு, கல்யாணம் பண்ணிட்டு நீ குழந்தை குட்டிகளை பேத்துக்கிட்டு வாழ்ந்தினா தான் வந்து உனக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா தன்னை போலவே தான் வந்து ஒரு தெரியாதனமாக ஒரு அறிவற்றத்தனமாக போய் ஒரு திருமணம் பண்ணிட்டு அந்த திருமணம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையா, தன்னுடைய அப்பா அம்மா சரியாக இருக்கிறாங்களா, அவங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்களா, சரி நம்ம எதிர்காலத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு கட்டாயம் குடும்பம் தேவையா, நம்ம குழந்தை குட்டிகள் தேவையா, இல்லை நம்ம அரசியல் அமைப்பே நம்ம அரசாங்கமே நமக்கு தேவையான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்குதா, நாம் அரசாங்கத்துக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு அவங்களோட நலத்திட்டங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்து நம்ம பிற்காலத்தில் நம்ம அரசாங்கத்தினுடைய இதிலே வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறதுக்கான இதெல்லாம் வாய்ப்புலாம் இருக்கா, இதையெல்லாம் எதுவும் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தூக்கி போகிறதுக்கு 4 ஆளுங்க வேணும், வயசான காலத்தில் நான் கிடந்தேன்னா வந்து மலமூத்திரத்துக்கு அல்றதுக்கு 4 பசங்க வேணும், 4 குழந்தைங்க வேணும், பேரம்பேத்திகள் வேணும். இப்படியே தான் இந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் தேவையில்லாத ஒரு குழப்பங்களில் குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு குறைபாடுடைய ஒரு உடல்ல சிந்தனையில இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோசனை தான். இதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள், இன்னொன்று அவங்க கல்யாணம் பண்ணுறதுனால அவங்களுடைய துணையாரும் அதாவது துணையாக வரக்கூடியவங்களும் பாதிக்கப்படுறாங்க, மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட ஊட்டச்சத்தும் அதாவது உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியறதில்ல. இன்னொன்று அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தாதனால ஆரோக்கியமற்ற அடுத்த தலைமுறையினருமே உருவாக்குறாங்க. இப்படி இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா உடல் ஆரோக்கியத்துலேயும் உடல் ஆரோக்கியம் கெடுவதனால ஏற்படுற ஒரு இயற்கையாக ஏற்படுற ஒரு ஒரு குற்றங்களும் அதிகமாகுது. குற்றங்கள்னா எல்லாமே குற்றங்கள் தான். தன்னை பற்றி மட்டுமே அதாவது குறைபாடுள்ள ஒரு உடலை வச்சுக்கிட்டு அந்த உடலில் இருந்துக்கிட்டு சுயநலமாக யோசிச்சுக்கிட்டு மற்றவங்கள பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய ஒரு தன்னையை வந்து தன்னையே எல்லாம் தேடி வரணும், தன்னையே எல்லாம் வந்து பார்த்து பாராட்டும் பேசணும் அப்படின்னு அந்த ஒரு நினைப்பு மூலமாக வாழ்கிற வாழ்க்கையே வந்து என்ன ஆகுதுன்னா சுயநலமான வாழ்க்கையாக மாறிடுது. ஏன்னா ஆரோக்கியமான ஒரு அடிப்படை கட்டமைப்பு அமைச்சிட்டோம்னா, அதுவும் குறிப்பாக இந்த சிறை கைதிகளாக இருக்கிறவங்களுக்கு எப்படி மற்ற சமூகத்தில் அதாவது வெளி சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு 3 மாதங்கள் ஆனால் ரத்த தானம் பண்ணுறது, அப்புறம் அந்த ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்குது, செல் தட்டுகள் எவ்வளோ இருக்குது, இன்னொன்று அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறைச்சாலைகள் எல்லாத்துலேயும் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அங்கே கொசுக்கடி இருக்குது.
கொசுக்கடியில் வந்து கடந்தே தான் வந்து அந்த தண்டனை காலங்களை அனுபவிக்கணும். இன்னொன்று, அந்த கொசுக்கடியிலே தான் இருந்து அவங்களுக்கு டெங்கு வந்தாலும் சரி, மலேரியா வந்தாலும் சரி, எது வந்தாலும் அவங்களே தான் பார்த்துக்கணும். ஏதாவது உடம்பு ரொம்ப தீவிரமாச்சுன்னா தான் மருத்துவர்களுடைய இதை வந்து இது பண்ணி இதாகணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இன்னொன்று, அவங்களோட இந்த தண்டனை காலங்களில் இருக்கும்போது அவங்களுடைய துணைவியார்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு உடல் உறவு அப்படிங்கிறதும் பாலுறவு அப்படிங்கிறதும் அங்கே இருக்காது. இப்போ ஓரின சேர்க்கையெல்லாம் அங்கே நடக்குது. அது மூலமாக ஏற்படுற நிறைய நோய் தொற்றுகள் இதெல்லாம் அனுபவித்து தாண்டி தான் வராங்க. ஆனால் அவங்க தண்டனை காலத்தில் இருக்கும்போது எப்படின்னா, அவங்க சாதாரண சமூக வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி அவங்க எந்த வாழ்க்கையை எந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை புறக்கணிச்சாங்களோ, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் சிறை தண்டனையில் வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதே வந்து அவங்களுக்கு பெரிய தண்டனை தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஆரோக்கியமான விஷயம் வந்து தனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லி கொடுத்து அதை வந்து நீ வந்து கற்றுக்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 வருடங்கிறது ஒரு குறைஞ்சது அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு 6-7 வருடங்கள் குறைஞ்சது தேவைப்படுது. அப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு தண்டனை காலம் கொடுக்கணும்னா எதை வச்சு கொடுக்கணும்னா அவருடைய உடலில் இருக்கிற ரத்த அழுத்தம் எவ்வளவு, ஹீமோகுளோபின் அளவு, ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு, நரம்புனுடைய தன்மை எப்படி இருக்குது, எந்த மாதிரி அவங்க சிந்தனையை தூண்டுது, எந்த மாதிரி அறிவாற்றலாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மரபணு வந்து என்ன விகிதத்தில் இருக்குது, மரபணுனுடைய கட்டமைப்பு என்ன மாதிரியான விகிதத்தில் இருக்குது, இந்த மாதிரியான எல்லா மருத்துவ காரணங்களையும் வச்சு அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின்னு சொல்லுவாங்க, ஐக்யூ லெவல் டெஸ்டிங், அந்தனுடைய அளவு எவ்வளோல இருக்குது, சின்ன வயசுல இருந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்தாங்க, அவங்களுக்கு குழந்தையிலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான பொருட்களெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம் கிடைச்சதா, அதெல்லாம் சரியாக இது பண்ணாங்களா, இல்லை யார் அவங்க அந்த மாதிரி வளர விடாமல் பண்ணுனது, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நீதிபதியாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் தோண்டி பார்த்து அதனுடைய அடிப்படையில் தண்டனை காலத்தை நிர்ணயம் பண்ணாங்கன்னா இன்னும் சரியாக இருக்கும். ஒருத்தரால் இப்போ பார்த்துட்டோம்னா என்ன இப்போ 3 வருடங்கள் 5 வருடங்கள் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய உடல் கட்டமைப்பை மறுபடியும் நம்ம வந்து மேம்படுத்த முடியாது. தொடர்ந்து அவங்களுடைய உடல்ல இருந்து அந்த ஏற்கனவே தவறான சிந்தனைகளை சிந்திக்க தோன்ற ரத்த ஓட்டங்கள், அந்த பழைய ரத்தம் வச்சுக்கிட்டு அந்த பழைய ரத்தத்தை அவங்க உடல்ல இருந்து எடுத்து புது ரத்தத்தை நம்ம அதாவது சுரக்கிறதுக்கான ஒரு உணவுப் பொருட்களை அவங்களை உட்கொள்ள வச்சு திரும்ப அவங்கள சமூகத்தில் ஒரு ஆரோக்கியமான மனுஷனை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு 3 வருடங்கள் பத்தாது அப்படின்னா 6 வருடங்கள் எடுத்துக்கோங்க, 10 வருடங்கள் எடுத்துக்கோங்க, சிறைச்சாலையிலே வைங்க. தொடர்ந்து அவங்களுக்கு இந்த பழம், காய்கறிகள், கீரைகள், பால் இந்த மாதிரியான ஒரு ஊட்டச்சத்து பொருட்களை கொடுங்க. கொடுத்து 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 இந்த உடல்ல இருக்கிற பழைய ரத்தத்தை எடுங்க. ஏன்னா நம்ம ஊட்டச்சத்து பொருளை வந்து நிறைய சாப்பிட்றதுனால என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் வேலையாக உடல்ல இருக்கிற எல்லா இந்த கார்பன் கழிவுகளையும் வெளியேற்றும். நான் என்னுடைய முன்னாடி பாகங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லா காணொலியும் பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறேன் இந்த சமூகத்தை அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிறை கைதியாக இருக்கிறவங்கள எத்தனை வருஷம் வச்சு அவங்களுடைய உடலையும் மேம்படுத்தி அவங்களுடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்முறைக்கு மாற்றி, இன்னொன்று அவங்களுடைய நரம்பு பிரச்சனை, இன்னும் உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் அந்த பிரச்சனை, சுகரு, சர்க்கரை அந்த அளவு இந்த அளவு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தீர்க்க முடியலாம் பாருங்கள். என்னுடைய ஆய்வு தகவல் படி இந்த பூண்டு வெங்காயத்தை தவிர்க்கிறது, மாமிசத்தை தவிர்க்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். ஏன்னா எவ்வளவோ சிறை கைதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறவங்களுக்கும் 18 வயசு வரைக்கும் வளர்றாங்கன்னா 18 வயசு வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து பொருட்களை கொடுக்கணும், அது கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அறிவு திறனோட வந்து வளர்ந்துருக்குறாங்க, 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரத்தத்தானம் கொடுக்க வைக்கிறது. இன்னொன்று, அவங்க இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வளர்ந்தவங்க வெளியே சமூகத்துக்கு போனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்றாங்க, நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க திருமணம் ஆச்சா இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரி எத்தனை குழந்தைகள், இன்னொன்று அவங்க எங்கே வேலைக்கு போகிறாங்க, அங்கே வேலை செய்கிறதுல எந்த மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க, ஊட்டச்சத்துக்கு எதிராக அதாவது ஆரோக்கியத்தை சிதைக்கிற விதமாக, அதை தாக்குற விதமாக, ஒடுக்குற விதமாக எங்கெங்கெல்லாம் தவறான உணவு பழக்க வழக்க முறைகள் ஏற்படுது,
அதில் இவங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் ஏற்படுது, இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படுறதுனால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அதை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறது மூலமாக எப்படி தொடர்ந்து அதை சட்டமாக எழுப்பி அது மூலமாக நம்ம சமூகத்தை சீர்திருத்தலாம். இன்னொன்று, சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியில் போனவங்க சரியாக முறையாக ரத்த தானம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட்னு சொல்கிற அந்த ஹீமோக்ளோபின், செல் தட்டுகள், ரத்த அழுத்தம், அப்புறம் இந்த செல் தட்டினோட எண்ணிக்கை அது குறைஞ்சிருக்கா அதிகமாகிருக்கா, இந்த மாதிரியான ஆய்வு தகவல்கள் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணணும்னா கண்டிப்பாக யாரும் எந்த சமூகத்துலேருந்து எந்த சமூகத்துக்கு போனாலும் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான அடிப்படை கட்டமைப்புகளை, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலமாக அவங்க இயற்கையாக பெற்று விடுவார்கள். அவங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையும் அவங்களே பார்த்து பக்குவமாக பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சமூகத்தை ரொம்ப சுலபமாகவே சீர்திருத்தம் பண்ணிடலாம். கண்டிப்பாக என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய காணொளியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு முரண்பாடான ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவிடுங்க. கண்டிப்பாக அதை அடிப்படையாக வச்சு என்னுடைய தரப்புலையும் நான் நிறைய ஆய்வுகளை நான் ஏற்படுத்தி பார்க்குறேன், என்னோடய குழுவோட ஏற்படுத்தி பார்க்குறேன். அதனுடைய தகவல்கள், அதனுடைய வெளிப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இன்னொன்று, இந்திய அரசியலமைப்பும் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் முன்னாடி காலத்தில் இல்லை. ஆனால் நம்ம கண்டிப்பாக இப்போ அமைச்சு கொடுத்தோம்னா எதிர்காலத்தில் வர அடுத்த தலைமுறையினருக்கு இது ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்முறைக்கு அது உந்துதலாக இருக்கும். அப்படிங்கிறதையும் நினச்சி இதற்கு சரியான சட்டத்திட்டங்கள் அமைச்சு நல்ல ஒரு மேம்பாட்டு முறைகளையும் அமைச்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது போன்று இன்னும் பலதரப்பட்ட காணொலிகளோட உங்களை நான் அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திக்கிறேன். நிறைய கருத்துக்களையும் நான் எடுத்துகிட்டு வரேன். என்னோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் இது பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.